ஹாய் அனைவருக்கு வணக்கம். வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு துளி கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். பிடிக்கலன்றதையே நம்ம தமிழில் பல வேற சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி தான் கன்னடாவில் எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். ஏன்னா இதில் நிறைய சென்டென்ஸ் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவு நான் எல்லா லாங் சென்டென்ஸையும் எப்படி ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அது மாதிரி தான் இதில் போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு சில வேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வரலைன்னா திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஞாபகமாக லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க பிடிச்சிருந்தா. கண்டிப்பாக எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, கண்டிப்பாக எனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்கு கண்டிப்பான்றதுக்கு கண்டிதா, எனக்குன்றதுக்கு ನನಗೆ, பிடிக்கவில்லைன்றதுக்கு இஷ்டா இல்ல. ஓகேங்களா? நம்ம தமிழ்லேயும் சொல்லுவோம் இஷ்டம் இல்லைன்னு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஷ்டா இல்ல. கொஞ்சமும் எனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்கு, கொஞ்சம்ன்றதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்வல்பா. கொஞ்சமும்ன்ட்டு நம்ம அழுத்தி சொல்கிறோம் இல்லைங்களா தமிழில், அது மாதிரி சொல்கிறதுக்கு ஸ்வல்பனு. ஸ்வல்பனு ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ஸ்வல்பனு ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஞ்சம் கொடு. கொஞ்சமாக கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு, கொஞ்சம்ன்றதுக்கு என்னது ஸ்வல்பா, கொடுன்றதுக்கு கொடு. ஸோ கொஞ்சம் கொடுன்றதுக்கு ஸ்வல்பா கொடு. கொஞ்சம் கொடு என்னன்னா ஸ்வல்பா கொடு. ஒரு துண்டு, ஒன் ஸ்லைஸ் கொடு. ஒரு துண்டு கொடு. ஒரு துண்டு சாக்பீஸ் கொடு. ஒரு துண்டு சாக்லேட் கொடு அப்படி கேட்குறதுக்கு ஒந்து சூறு கொடு. ஒந்து சூறு கொடு. ஓகேங்களா? ஒந்து சூறு கொடு. இங்கே வந்திருக்கு பாருங்க, ஒந்து சூறுன்றது. இது எதுக்குன்னா ஒரு ஸ்லைஸ் கொடுன்ட்டு தான் அர்த்தம். இப்போ நம்ம ஒரு துளி கூட பிடிக்கலன்றோம் பாருங்கள் தமிழில், அது மாதிரி ஒந்து சூறு கூட ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಒಂದು ಚೂರು ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ அது மாதிரியும் சொல்லலாம். பட் நான் இங்கே எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு எங்கன்னா இது மாதிரி சொல்கிறதுக்கு நெசசரி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யாருன்னா சொன்னாலும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த வேர்ட் நான் யூஸ் பண்ணேன். மற்றபடி கண்டிதா, ஸ்வல்பா இதுவே நம்ம யூஸ் பண்ணால் போதும். இப்போ வரமாட்டேன், வரமாட்டேன் ஃப்யூச்சரில் இருக்குது. வரமாட்டேன் அப்படின்றதுக்கு கன்னடாவில் என்னன்னா பரலா. வரமாட்டேன் பரலா அப்படின்னு சொல்லலாம். வரமாட்டேன் பரலா. இதுக்கு சென்டென்ஸ் கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறோன்னா, கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறோன்னா, கண்டிதா நானும் வரமாட்டேன்றதுக்கு என்னது பரலா. ஸோ கண்டிதா நானும் பரலா. கண்டிதா நானும் பரலா அப்படின்னு சொல்லலாம். கண்டிதா நானும் பரலான்னா கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அது மாதிரி மீனிங். கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறோன்னா எப்படி சொல்லலாம்? கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிதா, நானுன்றதுக்கு நானும், வீட்டுக்குன்றதுக்கு மனைகே, வரமாட்டேன்றதுக்கு பரலா. கண்டிதா நானும் மனைகே பரலா. நெக்ஸ்ட் போக மாட்டேன். போக மாட்டேன் அப்படின்றதுக்கு கன்னடாவில் என்ன சொல்லலாம்? போக மாட்டேன், போகலா. போகலா. வரமாட்டேன்ன்றதுக்கு பரலா. போக மாட்டேன்ன்றதுக்கு போகலா. கண்டிப்பாக நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, கண்டிப்பான்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் கண்டிதா. நானும், நான்ன்றதுக்கு நானும், போக மாட்டேன்ன்றதுக்கு ಹೋಗಲಾ. கண்டிதா நானும் ಹೋಗಲಾ. கண்டிதா நானும் ಹೋಗಲா. கண்டிப்பாக நான் மார்க்கெட் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிதா நானும் மார்க்கெட்டுக்கே ಹೋಗಲಾ. கண்டிதா நானும் மார்க்கெட்டுக்கே ಹೋಗಲா அப்படி சொல்லலாம். கண்டிதானா கண்டிப்பாக, நானும் தான் வரும். மார்க்கெட்டுன்றதுக்கு மார்க்கெட்டுக்கே ಹೋಗலா, போக மாட்டேன். நெக்ஸ்ட் பேச்சு அப்படின்னா மாத்து. பேச்சுன்னா மாத்து. இதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ மாத்தாடு கூட சொல்லுவாங்க பாரு. பேசுன்றதுக்கு மாத்தாடு, மாத்து, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சுன்னா மாத்து. கொஞ்சமும் பேச்சு கேட்கறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ நம்ம பையன் இவன் இருக்கான் பாருங்க, நம்ம என் பேச்சே கேட்கறது இல்லை அப்படின்றதுக்கு ஸ்வல்பனு மாத்து கேளலா. இவனும் ஸ்வல்பனு மாத்து கேளலா. கொஞ்சமும் கேட்கறது இல்லை பேச்சு, அது மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக பேச்சு கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு
கண்டிப்பான்றதுக்கு கண்டிதா, பேச்சைன்றதுக்கு மாத்து, கேட்கறது இல்ல அப்படின்றதுக்கு கேளலா, கண்டிதா மாத்து கேளலா. காய்கறிகள் கொஞ்சம் கூட சாப்பிட்றதில்ல, அது மாதிரி சொல்கிறதுக்கு காய்கறிகள் கொஞ்சம் கூட இவன் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு காய்கறிகள்னால் தர்காரி கொஞ்சம் கூட கொஞ்சமும் ஸ்வல்பனோ தின்னலா, தர்காரி ஸ்வல்பனோ தின்னலா, காய்கறிகள் கொஞ்சம் கூட சாப்பிட்றதில்ல. எனக்கு அவனை கொஞ்சமும் பிடிக்கல, எனக்கு அவளை கொஞ்சமும் பிடிக்கல, அது மாதிரி சொல்கிறதுக்கு எனக்குன்றதுக்கு என்னது ನನಗೆ, ಅವಳನ್ನುம்போது ಅವನನ್ನುம்போது ಅವನು, ನನಗೆ ಅವನು ಸ್ವಲ್ಪನೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, ನನಗೆ ಅವಳು ಸ್ವಲ್ಪನೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. எனக்கு ரமேஷ் கொஞ்சமும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது மேலோடைய நேம் வச்சு சொல்லும்போது எனக்கு ரமேஷ் கொஞ்சமும் பிடிக்கலன்னும் போது ನನಗೆ ரமேஷ் ಸ್ವಲ್ಪನೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, ನನಗೆ ரமேஷ் ಸ್ವಲ್ಪನೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ನನಗೆ ஃபீமேல் நேம் வச்சு வரும்போது ನನಗೆ ಗೀತಾ ಸ್ವಲ್ಪನೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, ನನಗೆ ಗೀತಾ ಸ್ವಲ್ಪನೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, அது மாதிரி சொல்லலாம். ನನಗೆ ಅವನು ಸ್ವಲ್ಪನೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, ನನಗೆ ಅವಳು ಸ್ವಲ್ಪನೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. எனக்கு அவளுடன் பேசுறதுக்கு பிடிக்கல, எனக்கு அவ கூட பேசுறது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்குன்னும் போது ನನಗೆ, அவளுடன், அவளுடன்னும் போது அவளா ஜோத்தே, பேசுறது பிடிக்கலன்னும் போது மாத்தாடுது, மாத்தாடுது பேசுறது, ஸ்வல்பனு இஷ்டம் இல்லை கொஞ்சமும் பிடிக்கல. அவனுடன் அப்படின்னும் போது அங்கே அவளுக்கு பதில் அவனுடன் வரும்போது ನನಗೆ, அவனுடன் அப்படின்னு வரும்போது அவனா ஜோத்தே, ನನಗೆ அவனா ஜோத்தே, பேசுறது ಮಾತಾಡುದು ಸ್ವಲ್ಪನೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, ನನಗೆ ಅವನ ಜೊತೆ ಮಾತಾಡುದು ಸ್ವಲ್ಪನೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. இங்கே மாத்தாடுதுன்றது பேசுறது, மாத்தாடுது அப்படின்னு சொல்லணும். ஏனென்றால் அவன் மற்றவர்களை கேலி செய்து கொண்டு இருக்கிறான், ஏன்னா அவன் மற்றவங்கள கேலி செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏனா, ஏனென்றால் அப்படின்றதுக்கு யாக்கேந்தரே, யாக்கேந்தரே, அவன் மற்றவர்களைன்றதுக்கு அவன் என்னும்போது அவனோ, மற்றவர்களை அப்படின்னும்போது ಬೇರೆ ಯಾವರನ್ನೋ கேலி செஞ்சிட்ருக்கான் அப்படின்றதுக்கு ஆடிக்கொள்ளுத்திருத்தானே அப்படின்னு சொல்லணும். ஆடிக்கொள்ளுத்திருத்தானே, ஆட்கொள்திருத்தானே அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லலாம். ஆடிக்கொள்ளுத்திருத்தானே. இதுவே இங்கே அவள் வரும்போது ஆடிக்கொள்ளுத்திருத்தாளே, ஆடிக்கொள்ளுத்திருத்தாளே. ஸ்போக்கனில் சொல்லும்போது ஆட்கொள்திருத்தாளே அப்படின்னு வரும். அவர், அவர் மற்றவங்களை கேலி செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லும்போது ஆடிக்கொள்ளுத்திருத்தாரே, ஆடிக்கொள்ளுத்திருத்தாரே அப்படின்னு வரும். அந்த ஆடின்றத ஆட்கொள்திருத்தாரே அப்படி சொல்லலாம். ஆடிக்கொள்ளுத்திருத்தாளேன்றத ஆட்கொள்திருத்தாளே அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லலாம். கேலிக்கு இன்னொரு ஒரு வேர்டும் இருக்குது. கேலிக்கு ஈஸியாக நம்ம இதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கேலி தான், அதாவது கேலின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கேலி செய்கிறான் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், கன்னடாவில் கேலி. ஏனென்றால் அவன் மற்றவர்களை கேலி செய்து கொண்டு இருக்கிறான். இதுக்கு இப்போது இன்னொரு இந்த கேலி வச்சு எப்படி சென்டென்ஸ் நம்ம கன்னடாவில் மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஏனென்றால்ன்றதுக்கு எல்லாத்துக்கும் அதே தான் வரும். யாக்கேந்தரே அவனோ ಬೇರೆ ಯಾವರನ್ನೋ கேலி செய்து கொண்டிருக்கிறான்றதுக்கு கேலி மாடுத்திருத்தானே, அங்கே ஆட்கொள்திருத்தானேன்னு சொல்லுவோம், இங்கே மாடுத்திருத்தானே. கேலி மாடுத்திருத்தானேன்னா கேலி செஞ்சிட்டு இருக்கான். அவள் அப்படின்னு வரும்போது அவள் மற்றவங்களை கேலி செஞ்சிட்ருக்கான்றதுக்கு கேலி மாடுத்திருத்தாளே, கேலி மாடுத்திருத்தாளே அப்படின்னு சொல்லலாம். அவர் வரும்போது அவர் மற்றவர்களை கேலி செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது கேலி மாடுத்திருத்தாரே, கேலி மாடுத்திருத்தாரே, மாட்திருத்தாரே, மாடுன்னு சொல்கிறதுக்கு பதில் மாட்திருத்தாரே, மாட்திருத்தாளே, மாட்திருத்தானே, அது மாதிரி ஸ்போக்கனில் சொல்லலாம். கேலின்றதுக்கு கேலியை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்ச நாட்கள். இந்த கொஞ்ச நாட்கள் வரப்போகிற சென்டென்ஸில் நம்ம 3 டைப்பாக பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த நாட்கள்ன்றதை நீங்கள் தினம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா தினம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஏன்னா கன்னடாவில் நாட்களை தினம்னு தான் சொல்கிறாங்க. ಕೆಲವು ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಿ, அதாவது கொஞ்சம்ன்றதை நம்ம ಕೆಲವನ್ನು சொல்லலாம், ஸ்வல்பான்னு சொல்லலாம். நாட்கள்ன்றதை தினகலி சொல்லலாம். ஸோ கொஞ்சம் தினம்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ಕೆಲವು ದಿನಗಳಿ, ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಿ. கொஞ்சம் நாட்களுக்கு, கொஞ்சம் தினங்களுக்கு. ಕೆಲವು ದಿನಗಳಿಗೆ, ஸ்வல்ப தினகலிகே. நாட்களுக்குன்னு தினங்களுக்கு கூ வரும்போது கன்னடாவில் ஜிஇ கே சேர்த்துக்குவோம் இல்லைங்களா? ஸோ தினகலிகே, கொஞ்சம் நாட்கள் அப்படின்றத இன்னொரு முறை எப்படி சொல்லலாம்னா, ಕೆಲವು அல்லது ஸ்வல்ப ದಿನಗಳಿಗೋಸ್ಕರ, ஸ்வல்ப ದಿನಗಳಿಗೋಸ್ಕರ, ಕೆಲವು ದಿನಗಳಿಗೋಸ್ಕರ அப்படி சொல்லலாம். இது ದಿನಗಳಿಗೋಸ್ಕರ எதை ஞாபகப்படுத்துதுன்னா, தமிழில் கூட இது மாதிரி சொல்லுவோம். கொஞ்ச நாளுக்கொசரம் நாங்கள் வெளியே போகிறோம், கொஞ்சம் தினங்களுக்கொசரம் அப்படின்ட்டு அந்த கொசரம் போட்டு பேசுகிறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி தான். ஸோ இந்த மூணுமே சேம் மீனிங் வேர்ட் தான், நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. சேம் தமிழ்லேயும் இருக்குது. இதே தான், நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சு படித்தா போதும். நான் கொஞ்ச நாட்களுக்கு ஊரில் இருந்து வெளியே போயிட்டுருக்கேன், அந்த மீனிங் தான். நான் கொஞ்ச நாட்களுக்கு ஊரிலிருந்து வெளியே சென்று கொண்டு இருக்கிறேன். அதை வந்து நம்ம எப்படி கன்னடாவில் சொல்லலாம்னா, நான் கொஞ்சம், ஃபஸ்ட்டு நான் தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். அது ஏன்னா ஒன்றா எழுதுனா கன்ஃபியூஸ் ஆகும்னுட்டு. நானும் ஸ்வல்ப அல்லது ಕೆಲவுனா நான் கொஞ்சம், கொஞ்சம்ன்றது ஸ்வல்பான்னு சொல்லலாம், ಕೆಲவுன்னலாம். நான் கொஞ்சம் நாட்களுக்குன்னும் போது இங்கே நம்ம மூணுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்வல்ப ದಿನಗಳಿ, ದಿನಗಳಿಗೆ, ದಿನಗಳಿಗೋಸ್ಕರ, ದಿನಗಳಿಗೋಸ್ಕರ அப்படின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். ஊரில் இருந்து, ஊரினிಂದ வெளியே சென்று கொண்டு இருக்கிறேன்னும் போது ಹೊರಗೆ அல்லது ಹೊರಗಡೆ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஊரினிಂದ ಹೊರಗೆ அல்லது ಹೊರಗಡೆ. ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀனின்னா போயிட்டுருக்கேன் அப்படின்ற மீனிங். நான் கொஞ்சம் ஊர்லேருந்து வெளியே போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ನಾನು ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಿ அல்லது ದಿನಗಳಿಗೆ அல்லது ದಿನಗಳಿಗೋಸ್ಕರ ஊரினிಂದ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஊருன்றதுக்கு ஊர் தான், ஊரில் இருந்துன்றதுக்கு ஊரினிಂದ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தினகலி, தினகலிகே, தினகளிಗೋಸ್ಕರ இது மூணுமே ஒன்று தான். நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப லாங் வீடியோவாக போகும், நான் ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணி சொல்லிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். கொஞ்சம் தினங்களுக்கு பிறகு. இங்கே தினமே நான் யூஸ் பண்ணிட்டேன் நாட்களுக்கு பதில். ஏன்னா கன்னடாவில் தினம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? கொஞ்சம்ன்றதுக்கு ಕೆಲವು அல்லது ஸ்வல்ப ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. தினங்களுக்கு பிறகு, இங்கே வந்து புதுசாக பிறகு வருது பாருங்கள். ದಿನಗಳ ನಂತರ, வருவேன்றதுக்கு ಬರ್ತೀನಿ. ದಿನಗಳ ನಂತರனா ದಿನங்களுக்கு பிறகு. நெக்ஸ்ட் இன்னொரு மாதிரியும் இது நம்ம வந்து சொல்லலாம். ಕೆಲವು அல்லது ஸ்வல்ப, ದಿನಗಳು ಆದ್ಮೇಲೆ, ದಿನಗಳು ಆದ್ಮೇಲೆ ಬರ್ತೀನಿ, அது மாதிரி சொல்லலாம். ஸோ பிறகுன்றதுக்கு நந்தர ஆத்மேலே ரெண்டு மீனிங் இருக்குது. இந்த நந்தரா வேற இடத்துல பாருங்கள், தினகலா நந்தரா வருது. ஆத்மேலே வர இடத்துல தினகளு ஆத்மேலே. தினகளு ஆத்மேலேன்னா நாட்களுக்கு அப்புறம், ஆத்மேலே அப்புறமா, அந்த மீனிங் தான் அப்புறம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிறகுன்னா நந்தரா ஆத்மேலே ரெண்டு மீனிங் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சன்றதுக்கு ஸ்வல்ப, ಕೆಲವು இது ரெண்டுமே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். தேங்க்யூ.